தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தாம்பரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு போக்குவரத்து சாலை விழிப்புணர்வு. தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு மேற்கு தாம்பரம் பகுதியில் உள்ள மெட்ராஸ் சேவா சதன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தாம்பரம் போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிவேகமாக செல்லக்கூடாது, தலைக்கவசம் அணிய வேண்டும், வாகனம் ஓட்டும் போது கைபேசி உபயோகப்படுத்தக்கூடாது, மிதமான வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும், பேருந்தில் படியில் பயணம் செய்யக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் செல்லக்கூடாது, காரில் செல்லும் போது சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும், சாலை விதிகளை பின்பற்றி விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சாலை விதிமுறைகளை மதிப்போம், விபத்துகளை தவிர்ப்போம் என பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். வெளியே போகும்போது கவனம் முக்கியம். கடையில் போயிட்டு கண்ட காலத்தில் பானிபூரி கனிப்பூரிலாம் சாப்பிட்டுட்டு உடலை கெடுத்து பயத்தை கெடுத்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து அப்புறம் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தெல்லாம் உனக்கு கொட்டி உனக்கு படிப்பு தான் செலவழிப்பாங்களா, உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவழிப்பாங்களா? ஒரு நல்ல உணவை சாப்பிடு. வீட்டில் போய் அப்பா அம்மா கொடுத்த உணவை சாப்பிடுங்க. கடைகளில் விற்கிற பொருளாக தான் வியாபார பொருள், சம்பாதிக்கிற பொருள் அது. வாழ்க்கையில் வந்து கவனம் செலுத்தினாலே நமக்கு லைஃப் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தலைக்கவசம், உயிர்கவசம், ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு, இதுவே எனது உயிர் காப்பு. சாலையில் அலைபேசி ஆபத்தாகம், நீ யோசி. மிதவேகம் மிக நன்று. சாலையில் முந்தாதே, வாழ்க்கையில் முந்து. இருசக்கர வாகனம் இருவர் செல்ல மட்டுமே. படியில் பயணம் படியில் ஓடும் பேருந்து யாராதே. உயிரை பணையம் வைக்காதே. செல்லாமல் பிழைத்திடு. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடு. மருத்துவமனை, பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒலி எழுப்பாதே.